நிறைவாக நூலாசிரியர், பேராசிரியர், தமிழ்ச்செம்மல், மதிப்புறு முனைவர், உலக திருக்குறள் கூட்டமைப்பினுடைய மாநில துணைத் தலைவர், கோவில்பட்டி திருவள்ளுவர் மன்றத்தினுடைய தலைவர், அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய பேராசிரியர் கருத்தப்பாண்டி அவர்களை ஏற்புரை வழங்க வருமாறு உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். அறிவார்ந்த இந்த அவையினுடைய தலைவர், என்னுடைய வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பேரன்பிற்குரிய கோவில்பட்டியினுடைய நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர், மேனாள் மட்டுமல்ல வருங்கால அமைச்சர், என்னுடைய வணக்கத்திற்குரிய கடம்பூர் ராசு அவர்களே, முன்னிலை வகித்திருக்கிற மதிப்பிற்குரிய ஐயா நவமணி அவர்களே, ஐயா விஜயகுமார் அவர்களே, தேசிய தலைவர் திரைப்பட தயாரிப்பாளர் மதிப்பிற்குரிய சௌத்ரி தேவர் அவர்களே, வரவேற்புரை வழங்கியிருக்கிற என் இனிய தோழன் நம் சீனிவாசன் அவர்களே, இன்று சிறப்புரை வழங்கி மிகுந்த சிறப்பினை இந்த நூல் வெளியீட்டு செய்திருக்கிற அன்பிற்குரிய அண்ணாச்சி படைப்பாளர் திரைப்பட நடிகர் வேல ராமமூர்த்தி அவர்களே, முதல் படியினை பெற்று சிறப்பு சேர்த்திருக்கிற மதிப்பிற்குரிய மூர்த்தி தேவர் அவர்களே, வாழ்த்துறை வழங்கியிருக்கிற பசும்பொன் அறங்கட்டளையினுடைய நிறுவனர் தலைவர் மதிப்பிற்குரிய பரமசிவம் அவர்களே, மேலும் இந்த அரங்கத்தை அலங்கரித்து கொண்டிருக்கிற பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்வு ஒரு மகத்தான நிகழ்வாக நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நூல் வெளியீடு என்பது மிக சாதாரணமானதல்ல. சாதாரணமாக செய்யப்படக்கூடிய நிகழ்ச்சி இன்றைக்கு மிக பெரிதாக அமைந்து விட்டது. எனக்கு வியப்பாக இருக்கிறது. ஆனால் இந்த நூலினுடைய பதிப்பகத்தைச் சேர்ந்தவர் கவிஞர் விசாகன் அவர்கள், இதைவிட மார்க்கெட்டிங் அதிகமாக இருக்கிற ஒரு பதிப்பகத்தில் கொடுக்கலாமேன்னு சொன்னேன். இந்த பேருக்கு புத்தகம் போட்ட பிறகு இதுக்கு என்ன மார்க்கெட்டிங் தேவை? இது மிக அருமையாக விசிக்கு தேவருடைய அருளால் நடக்கும். மாவட்டந்தோறும் இந்த அறிமுக விழாவை நடத்துவேன் என்று அவர் என்னிடத்தில் உறுதி சொன்னார். நான் கருத்தப்பாண்டி காந்தி நகர் முத்துராமலிங்க தேவர் தெருவைச் சேர்ந்தவன், சந்தனத்தேவர் பேரன். இது ஒரு சின்ன முகவரி. ஆனால் எனக்கு இன்னொரு முக்கிய முகவரி இருக்கிறது. நான் அறிஞர் சங்கரவள்ளி நாயகம் அவர்களுடைய மாணவன். இந்த முகவரி இந்த அறிவரங்கத்தில் நம்ம நிற்க வைத்திருக்கிறது. அறிவார்ந்த பெருமக்களோடு நாம் உறவு கொண்டாடி மிகப்பெரிய தேசிய தலைவரை பற்றி எழுதுகிற வாய்ப்பினை இந்த சூழல் நமக்கு தந்திருக்கிறது. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிற போது பாட்டு போட்டியில் என்னுடைய ஆசிரியர் சேர்த்து விட்டார். என்ன பாடப்போகிறோம் என்று எனக்கு தெரியாது. என் நண்பனுடைய அம்மாவிடம் போய் கேட்டேன். அவர்கள் ஒரு கந்தசஷ்டி கவசம் புத்தகத்தை கொடுத்தார்கள். இதில் உள்ள ஒரு பாட்டை படித்து விடு என்று சொன்னார்கள். நானும் அவர்கள் மகனும் சேர்ந்து பாடினோம். ஒரு துண்டை கட்டிக்கொண்டு மேலெல்லாம் திருநீர் பூசிக்கொண்டு முருகக்கடவுள் தோட்டத்தில் நின்று நான் பாடினேன். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கூட்டம் அங்கு. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈஸ்வரருள் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறும்படி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுரும்ப வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீ ஏறுட வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமானே. பாட்டு முடிஞ்சிருச்சு. ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சு போச்சு. என்ன செய்ய அப்படின்னு நினச்சிட்டு அவன் நின்றுட்டான். நான் சந்தனம் பூசிய வெற்றிலை பாக்குகள் சந்தோஷமாய் போட வேணும், சபையோர் சத்தம் போடாது இருக்கணும், உலக சந்திரன் போல் வந்த ஊனா முத்துராமலிங்க தேவர் சரித்திரம் சொல்லுவேன் நானும் பாருங்க. அப்போதெல்லாம் தெரியாது. முத்துராமலிங்க தேவர் பேரை சொன்னால் இவன் தேவருக்கு சாதியை பற்றி பேசுகிறான்னு யாரும் சொல்லிடுவாங்களோன்னு தெரியாத இளம் வயது. அது தெரியாமல் பாடிட்டேன். ஆனால் தெரியாமல் பாடினது கூட முருகக்கடவுளோடு சேர்ந்து நடமாடும் முருகக்கடவுளாக இருந்த பசும்பொன் தேவரை பாடியது என்பது மிக பொருத்தமாக அமைந்து விட்டது. அது அவருடைய பேரருள் எனக்கு அப்போதே கிடைத்து விட்டது. எப்படி ஐயா வேல ராமமூர்த்தி அவர்கள் சொன்னார்கள்ல, தேவர் தலையை குனிந்து என்னிடத்தில் மாலை வாங்கினார், இது எனக்கு கிடைத்த ஒரு பேரருள் அவருடைய கிடைத்ததுன்னு சொன்னார்ல, அது மாதிரி எனக்கு கிடைத்த பேரருளாக நான் அதை நினைத்து பார்க்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு சமூகத்தவர் சேர்ந்திருக்கிறோம். பல்வேறு இலக்கியவாதிகள் இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்தின் தலைவர் கடம்பூர் ராசு அவர்கள் ஒரு வகுப்பைச் சேர்ந்தவர். வரவேற்பு நிகழ்த்திய நண்பன் சீனிவாசன் நாயக்கர் வகுப்பைச் சேர்ந்தவர். இந்த நூலை பதிப்பித்த கவிஞர் விசாக நாயக்கர் வகுப்பைச் சேர்ந்தவர். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அரங்கத்தை வழிநடத்துகிற தொகுப்புரை வழங்கிய சம்பத்குமார் தேவேந்திர குல வேளாளர் அமைப்பைச் சேர்ந்தவர்.
இப்படிப்பட்டவர்கள் கூடி நடத்துகிற விழாவைத்தான் பசுமன் திருமகன் மகிழ்ந்திருந்து பார்த்திருப்பார் என்று நான் நினைத்து பார்க்கிறேன். அவர் வாழ்வும் தொண்டும் மக்கள் அனைவரையும் ஒன்றென கருதியதாக இருந்ததால் தான் அவர் இப்படி நினைத்து பார்ப்பார். அதனால் அவருடைய பேரருள் இந்த அரங்கத்துக்கு கிடைத்திருக்கும். நூல் வெளியீடாக எல்லா இடத்திலும் நடந்திருக்கும். சென்னையில் அரங்கத்தில் கூட நடந்திருக்கலாம், முதலமைச்சர் தலைமையோடு நடந்திருக்கலாம். ஆனால் இந்த அரங்கத்திற்குரிய பெருமை என்பது இதுதான். இந்த பண்பாட்டு தெளிவு என்பது தமிழகம் முழுக்க வளர வேண்டும். எல்லா தேசிய தலைவர்களையும் நம்முடைய தலைவர்களாக ஏற்றி போற்றுகிற மனப்பக்குவம் தமிழர்களுக்கு வளர வேண்டும் என்கிற நோக்கத்தை கொண்டதுதான் இந்த நூல் வெளியீட்டு விழாவினுடைய நோக்கம். அப்படித்தான் தேவர் நூல் எழுதப்பட்டிருக்கிறது. ஐயா நவமணியா சொன்னார்கள், அப்படியே தாவி விட்டார் சில செய்திகளை என்று என்னை சொன்னார்கள். அப்படித்தான் தாவ வேண்டும். என்னை பொறுத்தவரை நான் அப்படித்தான் நினைத்தேன். நான் இந்த வேறுபாட்டு கருத்தை செலுத்தக்கூடாது, பழைய வரலாறு என்று மெய்மையை சுட்டிக்காட்ட வேண்டிய கட்டாயம் இருப்பதாக எண்ணி எழுதக்கூடாது. வருங்காலம் இந்த தமிழ்நாட்டை வளர வைப்பதற்கு ஏற்ற செய்திகளை சொல்ல வேண்டும். தேவர் செய்த தொண்டு என்னெல்லாம் செய்திருப்பார் இன்றைக்குள்ள மக்களை பார்த்து நான் கேட்டு பார்க்கிறேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் காந்தி நகரில் முருகப்பன் செட்டியார்னு ஒரு தாத்தா இருந்தார். நான் 9ஆவது படித்திருந்தேன். என் வீட்டுக்கு 4 வீடு தள்ளி ஒரு நகராட்சி படிப்பகம், அதில் பேப்பர் படிப்பதற்கு அவர் வருவார். ஏன்னா அவர் தான் படிக்க தெரிந்தவர், எங்கள் சொந்தக்கார யாருக்கும் படிக்க தெரியாது. வந்தார். அவர்கிட்ட நான் போய் சொன்னேன், தாத்தா உங்களை தியாகின்னு சொல்லுதாங்களே, நீங்கள் கப்பலொட்டி தமிழை வஉசியை பார்த்துருக்கீங்களான்னு கேட்டேன். அப்போமே வஉசி எங்கப்பா பார்ப்பேன், தண்டவாளத்துக்கு வெளியே இருக்க போனேன், ரயில் மறியலில் ஈடுபட்டான்னு பிடிச்சி உள்ளே வச்சுட்டான், அதில் தியாகியாகணும். நான் எங்கே இப்படி பாடுபட போனேன்? சீனி இதை சொல்லிடக்கூடாது. ஏன்னா ஒரு மருமகன் தியாகி பென்ஷன் கேட்டு இப்போ விண்ணப்பிச்சுட்டு இருக்கார். இங்கே இந்த அரங்கத்தில் உள்ளவங்க யாரும் ரகசியத்தை சொல்லிடாதீங்க. அப்படிப்பட்ட தியாகிகள் தான் மகாத்மா காந்தி பின்னால் இருந்த அகிம்சாவாதிகள். தேவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ரத்தம் சதையும் தருவதற்கு தயாராக இருப்பவர்கள் என் பின்னால் வாருங்கள் என்று நேதாஜி சொன்னார். தேவர் சென்றார். ஒத்தில சிலர் 60,000 தமிழர்களை போராட்டத்தில் ஈடுபட வைத்த அந்த துணிச்சல் எவனுக்கு வரும்? இம்முன்னா சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம் என்று சொல்லி பயந்து கொண்டிருந்த காலத்தில் நான் தீவிரவாத கூட்டத்தைச் சேர்ந்தவன் என்று அவர் சொல்கிறார். அப்படி சொல்கிறது கேட்கறதுக்கே பயமாக இருக்குது. அப்படி சொன்னவர் தேவர். அதை அப்படி பேசணும். நான் இந்த நூலை எழுதியிருக்கிறேன். தேவர் என்கிற வார்த்தை பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை குறிப்பதனால் தேவர் என்னும் சொல் சாதி கடந்த பொருளை பெறுகிறது என்று நான் எழுதியிருக்கிறேன். தேவர் அனைத்தையும் கடந்தவர். அவர் பசுமுன்னை கடக்கவில்லை, இந்த தமிழ்நாட்டை கடந்திருக்கவில்லை, இந்தியாவை மட்டும் கடக்கவில்லை, ஆசியா கண்டத்தின் விடுதலைக்கு பாடுபட்ட உலகத் தலைவர். இதை படித்து பார்க்கணும். அப்படி சொன்னவர் அவர். ராமநாத மாவட்டத்தில் சின்னஞ்சிறிய பசுமுன் கிராமத்தில் பிறந்திருந்த ஒரு மனிதர் 2ஆம் உலகப் போரில் வடகொரியா தென்கொரியா போரில் போர் முனையில் பீரங்கி பக்கத்திலிருந்து போரை மேற்பார்வையிட்டார் என்கிற செய்தி தெரியுமா யாருக்காது? தெரியாது. இம்பால் வரை நேதாஜி படை தோற்றதற்கு முன்பாக பேசப்பட்ட செய்தி, சிறையிலிருந்து தப்பித்து சென்று தென்பகுதியில் இந்திய தேசிய இராணுவ வீரர்களை கொண்டு போராட்டம் செய்ய வேண்டும் என்பது தேவர் விருப்பம். அதற்கு நேதாஜி அனுமதி வழங்கியிருந்தார். அப்பொழுது துணையாக இருந்த அவர் சீனிவாச ஐயங்கார் இறந்து போனதுனால அந்த திட்டம் கைவிடப்பட்டது. கம்யூனிகேஷன் கிடைக்க வாய்ப்பு இல்லாமல் போனதுனால. இந்த வரலாறு தெரியுமாங்க யாருக்காது? சும்மா கூட்டமாக கோயந்தா போட்டவர்கள்லாம் தியாகிகளாக இருக்கிற நேரத்தில் எதை வேண்டுமானாலும் தருவதற்கு தயாராக ஆங்கிலேயனை எதிர்த்து நிற்கிற மாபெரும் துணிச்சல் மிகுந்த மிகப்பெரிய தலைவர் அவர் என்பதை மனதில் எந்த மாசு மறுவில்லாமல் சிந்தித்து படிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நூல் தரப்பட்டிருக்கிறது. இதை கண்டிப்பாக படிக்க வேண்டும். எங்கேயாவது படியுங்கள். உண்மையை தெரிந்து கொண்டு அந்த உத்தம தலைவரை சாதி கடந்து நேசியுங்கள் என்கிற கருத்தினை இந்த நூலில் வலியுறுத்துகிறோம். அப்படிப்பட்ட அதற்கு ஆதரவான செய்திகளைத்தான் இந்த இடத்தில் நாம் சொல்லியிருக்கிறோம் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் உண்மை. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை புகழவில்லை, புகழ வேண்டிய அவசியம் இல்லை, புகழ்ச்சி அவருக்கு தேவையும் இல்லை. உண்மை, யதார்த்தம், சாதாரணமான நம்முடைய தமிழிலே பசும்பொன் திருமகனை நாம் சொல்லியிருக்கிறோம். அப்படிப்பட்ட வரலாறு என்பது இன்றைய தலைமுறைக்கு தேவை. அதனால் இந்த நூல் முதலில் பள்ளிக்கூடத்தில் வெளியிட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அதை அன்பு பரவசம் என்ற சொன்னேன். அதற்கு முன்னால் என் நண்பன் சீனிட்டு சொன்னேன். அவர் கோவேனா கல்லூரியில் பேசுவதற்கு அனுமதியெல்லாம் வாங்கிட்டார். 1 மாதம் கழித்து என்று சொன்னார். அனுமதி அந்த 1ஆம் ஆண்டு அனுமதி அட்மிஷன் முடிந்ததுக்கு பின்னால் அங்கே பேச வைக்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டாங்க. இன்னும் 1 மாதம் காத்திருக்கணுமேன்னு சொல்லும்போது இந்த நிகழ்ச்சி நடத்த வேண்டிய வாய்ப்பு அமைந்து விட்டது. இப்படிப்பட்ட பெரியவர்களாக அமர்ந்த நூலை வெளியிடக்கூடிய ஒரு பெருமை கிடைக்கும் என்பதனாலேயே இப்படி ஒரு சிறப்பு கிடைத்து விட்டது. ஐயா நவமணியா போன்ற அறிஞர்கள், தேவருடைய வரலாற்று ஆய்வாளர்கள் இங்கே வருகிறக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட சிறப்பு அவர். இம்பாலில் போர் வருகிற போது அந்த போர்க்களத்தை பார்வையிடுவதற்காக வேவலத்துறை வருகிறான். இந்திய வீரர்களுடைய ஐஎன்ஏ வீரர்களுடைய குண்டடி விட்டு விழா தாழ எலும்பு நொறுங்கி போய் சென்னைக்கு பதவி ஓடி வைத்தியம் பார்த்துட்டு
எந்த போர் பயிற்சியும் இல்லாமல் ஆயுதங்களும் இல்லாமல் இந்திய வீரர்கள் இப்படி போடுறார்கள் என்று பயந்து போனான். பயந்து போய் காந்தி தலைமையில் காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தை பூரா கூப்பிட்டு பேசி எனக்கு ஆதரவு தாருங்கள்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் பதவி தாரன்னு சொல்லி தந்தால் அதை வாங்கிட்டு போயிட்டாங்க. எப்படி நேதாஜி தேவருடைய வீரம் எங்கே, இந்த சோப்லாங்கி மாதிரி வேலை பார்க்குறவங்க வீரம் எங்கேங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம யாரையும் குறைத்து சொல்லவில்லை, குறை சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் உண்மையான தியாகத்தை மதிக்காமல் போகிறார்களே என்பது தான் ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. விதியே தமிழ் சாதியை என்ன செய்ய போகிறாய் என்கிற கேள்வியும் இந்த நூலில் எனக்கு கேட்டிருக்கு. என்ன செய்ய போகுது இது? இவனே ஜாதியை சொல்லி வந்துக்கிட்டு இருக்கான் தலைவர்களை. யாதுக்கு அவங்க பாடுபட்ட தீரம் என்ன, அவர் சந்தித்த சவால்கள் என்ன? நேதாஜியை சந்திப்பதற்கு பர்மா பாடுற வழியாக செல்லுகிற போது நீர்வீழ்ச்சி, மிக கொடுமையான பாதாள பள்ளத்தாக்கு, மலையினுடைய மரத்தினுடைய விழுதை பிடித்து தொங்கிக் கொண்டு செல்கிறார். விழுந்தால் எலும்பு கூட மிஞ்சாது. அப்படி அபாயகரமான பாதையில் பயணித்து சைனாவில் சிக்காங் மாகாணத்தில் நேதாஜியை சந்திக்கிறார். சந்தித்து விட்டு ஐயா சொல்வதை போல அவர் மதுரை பெருங்கூட்டம் 5 லட்சம் பேர் கூடிய கூட்டத்தில் நேதாஜி உயிரோடு இருக்கிறார். 3வது உலகப் போர் வரும், அமெரிக்க பிரிட்டனுடைய ஏகாதிபத்தியத்தை ஒழிப்போம் என்கிற கருத்தை மக்கள் மத்தியில் உணர்ச்சி வேகமாக முன்னெடுக்கிறார். அப்படிப்பட்ட தலைவரை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா? ஏன் அமெரிக்காவையும் சேர்த்து சொல்கிறாரு? அமெரிக்கா ஆசிய கண்டத்தின் நாடான ஜப்பான் மீது குண்டு வீசியதால் ஏற்பட்ட கோபம் தேவருக்கு. ஆசிய கண்டத்தையே தொடக்கூடாது என்று சிந்தித்த ஒரு தலைவனை போய் ஒரு முட்டு சேர்ந்துக்குள்ள சாதி தலைவரை நிப்பாட்டி வச்சிருக்கலப்பா அப்படின்னு உங்களை கேட்கும்போது மிக வருத்தமாக இருக்கிறது. இந்த சிந்தனை ஒழிய வேண்டும். சாதி கடந்த தலைவராக அவரை நேசித்து தெய்வமாக பூசிக்க வேண்டும் என்கிற உணர்வை சொல்லி அவரை போலவே நாமும் இந்த மக்கள் கூட்டத்துக்கு பாடுபடுகிற பொதுநல சிந்தனையாளர்களாக மாற வேண்டும் என்கிற சிந்தனையை வலியுறுத்தி இந்த வாய்ப்பினை வழங்கிய அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன். முதலில் பதிப்பகத்தாருக்கு நன்றி, வரவேற்பு நண்பன் சீனுக்கு நன்றி. எவ்வளவு பணிகள் இருந்தாலும் அதனை தூக்கி எறிந்துவிட்டு எங்களுடைய அழைப்பை பெரிதென என்னை கூட்டத்திற்கு தலைமையேற்று சிறப்பித்த எங்களுடைய அமைச்சர் கடம்பூர் ராசு அவர்களுக்கு நன்றி. ஆய்வாளர் ஐயா நவமணி ஐயா அவர்களுக்கும், விஜயகுமார் ஐயா அவர்களுக்கும், சௌத்ரி அவர்களுக்கும் நன்றி. விஜயகுமார் ஐயா அவர்கள் என்னுடைய நூலுக்கு அணிந்துரை தந்து என்னை மிக மேன்மைப்படுத்தியவர். அவருடைய தொண்டு அளப்பரியது. அவர் தொண்டையும் செயலையும் பக்கத்திலிருந்து பார்த்தேன். எனக்கு கோபம் தாங்கலை. எப்படின்னா அவர் ஒரு செயல் அவ்வளவு நிதானமாக, அவ்வளவு அழகாக அவர் செய்யலாம் அப்படின்னு சொல்லதுக்குள்ளே நான் 200 கிலோமீட்டர் ஓடிடுவேன். அவ்வளவு பொறுமையாக செய்து மக்களை கையாண்டு கொண்டு வந்தார் அவர். அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்கிற அமைப்பு ரீதியான ஒரு பெரிய இயக்கத்தை தன்னிடத்தில் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்டவருடைய நேரத்தை களவாடி அணிந்துரையிட வாங்கி வைத்து விட்டோம். அவருக்கு நன்றி. அண்ணன் ஏஎம் மூர்த்தி தேவர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அழைப்பு கூட தேவையில்லை, நான் வருவேன், தேவரை சொல்லிட்டீங்களா, நான் எங்கேனாலும் வருவேன் அப்படின்ட்டார். ஒரு சிம்பிளாக ஒரே வார்த்தை. அவருக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு பெருமைப்பட நடத்தி வைத்த என்னுடைய மாப்பிள்ளை செல்வத்தேவருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு தொகுப்புரை விளக்கி பெருமைப்பட எப்போது விளக்கிய நிகழ்ச்சியில் தம்பி சம்பத்குமார் இல்லாமல் நிகழ்ச்சியை நாங்கள் வைப்பதில்லை. என் நண்பன் சீனிட்டையும் சொல்லியிருக்கிறேன். சம்பத்குமார் எங்களுடைய இருக்கிறார். அவர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகம் எட்டயபுரத்தில் மேலாண்மைத்துறை முதல்வராக இருக்கிறார். அந்த சம்பத்குமாருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. மேலும் இந்த பட்டியலில் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிற சிறப்பு அழைப்பாளர்கள் ஜெயா ஜனத்தன் அவர்கள், முருகேஷ் சரஸ்வதி அவர்கள், அவர்களுக்கு நன்றி. எங்களுடைய அண்ணன் மதிப்பிற்குரிய பரமசிவம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நூல் வெளியிடுவதற்கு பசும்பொன் அறக்கட்டளை பள்ளியிலேயே வைத்துக் கொள்ளலாமே என்று அதற்கான ஏற்பாட்டெல்லாம் சொல்லி அவர் 99% வேலையை முடிச்சிட்டார். நான் தான் அப்படி லேசாக நழுவிட்டேன். ஏன்னா அதில் வெளிமக்கள் உள்ளே வர முடியாதுங்கிற கோபத்தில் நண்பர்களை அழைக்க முடியாது, மாணவர்கள் மட்டும்தான் இருக்க முடியும். சரி, மாலையில் நடத்துவோம்னா பிள்ளைகள் வீட்டுக்கு போயிடும். பிள்ளைகள் இல்லாமல் பள்ளியில் எப்படி விழா நடத்துறது? இப்படிப்பட்ட குழப்பத்தில் கொஞ்சம் தயங்கினேன். அதுக்குள்ளே மாப்பிள்ளை படிச்சுக்கிட்டார். இப்படி அந்த நல்லெண்ணத்தோடு எனக்கு இது பெரிய உதவியை செய்த அண்ணன் பரவசம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. மேலும் இங்கு வருகை தந்து மனமார்ந்த வாழ்த்துக்களை மனதாலும் பொருளாலும் செலவழித்திருக்கிற எனக்கு செலுத்துகிற உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை படைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.